ஃப்ராட் கால்ஸ் எல்லாம் வந்திருக்கும், ஸ்கேம் கால்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கும், இன்டர்நேஷனல் கால்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் மொபைல் ஃபோன் வாங்கியிருப்பாங்க, வாங்கி அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க மேலே ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆகும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அது டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்தியாவில் கிடையாது. இனிமேல் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட்ன்ற கான்செப்டே கிடையாது. யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு டிஜிட்டல் அரெஸ்ட் சொன்னாலே அது ஸ்கேம்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ட்ரூ காலர்னு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க. ட்ரூ காலர் வந்து இட்ஸ் நாட் அன் ஆத்தென்டிகேட்டட் அப்ளிகேஷன். ஸோ அது வந்து ஜென்ரலாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்க கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாமே எடுக்குது. வாட்ஸ்அப்புக்கு தேவை வந்து ஒரு 10 டிஜிட் நம்பர். அது ஒரு சிம் கார்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் ஒரு மொபைல்லையும் சிம் கார்டு வேறு ஒரு மொபைல்லையும் நீங்கள் போட்டுருக்கீங்க அப்படின்னாங்க, இந்த வாட்ஸ்அப் வந்து உங்கள் மொபைல் நம்பர் போட்டு ஓடிபியாக வரும். ஓடிபியும் ஒரு நீங்கள் கையில் வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு போகும். அந்த ஓடிபி எடுத்து போட்டிங்கன்னா இந்த மொபைல் தான் ஆக்டிவ். சார் வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா அவர்கள் சஞ்சார் சாதி என்ற மொபைல் அப்ளிகேஷன் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளார். அந்த அறிமுகப்படுத்தும் விழாவில் அவர் கூறியது சைபர் த்ரெட்டிலிருந்து இதை காப்பாற்றுவதற்காக. கண்டிப்பாக. அந்த சஞ்சார் சாதி ஆப் பற்றியும் அதனுடைய பயன்பாட்டை பற்றியும் உங்கள் பார்வையில் சார். உண்மையிலே இது ஒரு வெல்கம் இனிஷியேட்டிவ் தாங்க. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 90 crore மொபைல் ஃபோன், அதாவது ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இப்போ 90 crore மேலே ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் இருக்கும்போது டெய்லி வந்து செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் மொபைல்ஸ் வந்து மிஸ் ஆகிறதா இருக்கட்டும், அதாவது திருடிட்டு போகிறதுன்றது ஒரு விஷயம், பட் கை தவறி எங்கேயாவது விட்டு வர விஷயம் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒன்ஸ் அந்த மொபைல் ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து அது சம்மந்தமாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் சிஎஸ்ஆர் காப்பி வாங்கணும். அந்த மொபைல் திருப்பி கிடைக்குதோ இல்லையோ அது செகண்டரி, பட் மொபைல் மிஸ் ஆகிடுச்சுன்றது ரெக்கார்ட் பண்ணணும். ஏன்னா பிகாஸ் அந்த மொபைலை யூஸ் பண்ணி வேறு ஏதாவது ஒரு க்ரைம் நடந்தாலுமே கூட அந்த மொபைல் இவங்க பேரில் ரிஜிஸ்டர் ஆயிருந்ததுன்னா இவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இதை வந்து எளிமைப்படுத்துறதுக்காக வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இந்த ஒரு ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பில் என்ன ஆகும் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா, ஸோ வேற ஒரு ஆப், வேற ஒரு மொபைல் ஃபோனில் இந்த ஆப் இருந்தது அப்படின்னா அதில் போய்ட்டு இந்த மொபைல் ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த மொபைலோட மேக், மாடல், ஐஎம்இ நம்பர், இன்க்ளூடிங் உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு ரெக்கார்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு 4 முக்கிய அம்சங்கள் இந்த அப்ளிகேஷனில் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மொபைல் ஃபோன் மிஸ் ஆகுறதை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ராட் கால்ஸ் எல்லாம் வந்திருக்கும், ஸ்கேம் கால்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கும், இன்டர்நேஷனல் கால்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அகைன் அது போலீஸ்கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுவும் இந்த ஆப்லேயே நம்ம வந்து கொடுத்துக்கலாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அந்த 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 நம்பர்ஸ் என்னென்ன மாதிரி நம்பர்ஸ்லாம் வந்திருக்கோ ஸ்கேம் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ணுறதுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் மூலியமாக இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே பிளாக் ஆகும். ஸோ ஃபர்தர் உங்களுக்கு ஸ்கேம் கால்ஸ் வராத இருக்கும். அண்ட் மோரோவர் வேறு யாருக்குமே அந்த நம்பர்லேருந்து கால் போகாத மாதிரியும் பிளாக் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு தெரியும் உங்களோட சிம் கார்டு உங்களோட ஐடி ப்ரூஃபை கொடுத்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஸோ பட் உங்கள் ஐடி ப்ரூஃபை வச்சு எத்தனை சிம் கார்ட்ஸ் இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை இதிலே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷன் அதில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேரில் எத்தனை சிம் கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அதில் வந்து நீங்கள் எடுக்காத சிம் கார்ட்ஸ் ஏதாவது அந்த பேரில் இருந்தது அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணி அந்த சிம் கார்ட்ஸை பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி முக்கிய அம்சங்களுக்காக தான் வந்து இந்த அப்ளிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப எளிமையாகவும் இருக்கும், மக்கள் வந்து தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே சார். பொதுவாக மக்கள்கிட்ட ஒரு கருத்து இருக்கும். அரசாங்கத்தின் சார்பாக எந்த ஒரு அப்ளிகேஷனோ எந்த ஒரு விஷயம் கொண்டு வந்தாலும் அதில் சின்ன சின்ன குறைபாடுகளோ குளறுபடிகளோ இருக்கும். இது வந்து இந்த அப்ளிகேஷன் இதற்கு முன்னாடி ஏதாவது சோதிக்கப்பட்டிருக்கு சார்? இருக்குங்க. அது எல்லாமே டெஸ்டிங் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அது வெப்சைட்டாக வச்சிருந்தாங்க. சஞ்சார் அதுன்றது ஒரு வெப்சைட்டாக வச்சிருந்தாங்க. வெப்சைட்டில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி இதெல்லாம் வச்சிருந்தாங்க. பட் அது கொஞ்சம் நிறைய டிஃபிகல்ட்டி எல்லாருக்கும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. அந்த வெப்சைட் லோட் ஆகிறதுக்கு இதுக்கெல்லாம் டைம் எடுத்துகிட்டு இருந்தது. ஸோ அது ஒரு ஆப் மூலியமாக கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கனெக்டிவிட்டி கிடைக்குது. அண்ட் மோர் ஓவர் நீங்கள் சப்மிட் பண்ணுறதும் வந்து பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் யூஸ் டு அப்ளிகேஷன்ஸ் இப்போ. ஸோ அதனால ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால எல்லாருமே அதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே சார். அந்த அறிமுக விழாவில் கூட அமைச்சர் அவர்கள் கூறியது என்னென்னா, அந்த சஞ்சார் சாதி வெப்சைட் மூலமாக நாங்கள் 2.25 கோடி மொபைல் சிம் கார்டில் வந்து ஃபேக் நம்பர்ஸை நாங்கள் இது பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம், அதை நீக்கியிருக்கோங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 11 லட்சம் நல் அக்கௌண்ட்டை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி அதை நீக்கியிருக்கோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாங்க. இதை வந்து இந்த செயல் திட்டம் வந்து அப்ளிகேஷனாக கொண்டு வரும்போது இது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயன்படுற மாதிரி? அதுதாங்க. இதுக்கு முன்னாடி ஆப்பாக இருந்த, அதாவது வெப்சைட்டாக இருக்கும்போது அதில் ரீச் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருந்தது. ஒவ்வொரு காலமாக நீங்கள் தனித்தனியாக சூஸ் பண்ணி அதில் ஃபைல் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ இதில் டைரெக்டாக ஆப்பாக கொடுக்குறதுனால ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு யூஸ்டு மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்குறீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல செகண்ட் ஹேண்டாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது திருடப்பட்ட ஃபோனா இல்லை வந்து ஒரிஜினல் ஓனர் தானே விற்கிறாருன்னு உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ அப்போ அதை வந்து அதோட ஐஎம்இ நம்பர்லாம் நீங்கள் இதில் என்டர் பண்ணிங்கன்னா, இந்த ஆப்பில் என்டர் பண்ணிங்கனாலே
அது வந்து என்ன மாதிரி ஃபோன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. ஓகே. ஆல்ரெடி பிளாக் லிஸ்ட்ல இருக்க ஃபோன்ஸா என்ன அப்படின்றது. பிகாஸ் யாராவது ஒருத்தங்க தொலைஞ்சிருந்ததுன்னா பை டிஃபால்ட் அது குடுத்துருப்பாங்க. பிளாக் லிஸ்ட்ல அது எல்லாமே லிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த வெரிஃபிகேஷனும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. தட் சப்போஸ் தெரியாம நீங்க இந்த மாதிரி யூஸ்ட் மொபைல் ஃபோன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இப்ப கூட ரீசென்ட் கேஸஸ்லாம் நெறைய பார்த்துருக்கோம் நாங்க. யூஸ்ட் மொபைல் ஃபோன் வாங்கியிருப்பாங்க. வாங்கி அத யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க மேல ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆகும். ஓ. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அத யூஸ் பண்ணிட்டு இருந்தவர் ஏதோ ஒரு கிரைம்க்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்ப என்ன ஆகுது கடைசியில இவர் கையில இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட சிம் கார்டு தான் இப்ப ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். லாஸ்ட்டா அந்த ஐஎம்இஐயோட கனெக்ட் ஆயிருக்கிறது இவரோட சிம் கார்டு இருக்கும். ஓகே. அத பேஸ் பண்ணி அவங்க லொகேஷன் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க மேல வந்து நெறைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகளும் நெறையவே இருக்குங்க. ஓகே. ஸோ உண்மையிலேயே இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். இந்த அப்ளிகேஷன் மூலமா ம். மத்திய அமைச்சரகம் வந்து நமக்கு வந்து பாதுகாப்பு குடுக்கன்னு ம். சொல்லியிருக்காங்க. ம். இதனோட எந்தெந்த அமைப்புகள் வந்து லிங்க் ஆயிருக்கு சார்? மெயினா வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் தாங்க. ஓகே ஸோ சார். டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் தான் இந்த ஆப்பை டெவலப் பண்ணதுலேருந்து அதே மாதிரி டெஸ்டிங் பண்ணதா இருக்கட்டும், இப்போ லான்ச் பண்ணதா இருக்கட்டும், பேக் எண்ட் ப்ராசஸிங் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அவங்க வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அதே மாதிரி வந்து நேஷனல் போர்ட்டல்ஸ் நிறைய இருக்கு. நம்ம என்சிஆர்பி இருக்கு. ஸோ ஓகே. பேக் எண்ட்ல அவங்களோடையும் கோஆர்டினேட் பண்றாங்க. கோஆர்டினேட் பண்ணி தான் நீங்க இந்தியால எந்த மொழியில தொலைஞ்சாலுமே எந்த மொழியிலயும் தேடி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஓகே. இது ரீஜனல் போலீஸா இருந்ததுன்னா நீங்க கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இது நேஷனல் லெவல்ல இருக்கிறதுனால ஈஸியா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகே. கடந்த காலங்கள்ல தமிழ்நாட்டுல கூட அல்லது இந்தியா முழுவதுமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்ங்கிற ஒரு கான்செப்ட். ஆமாங்க. லைக் ஏதாவது ஒரு பார்சல் வந்திருக்கு. ம். அந்த ம். உங்களுடைய நம்பர்ஸ் பாஸ்போர்ட்ல இது ரிஜிஸ்டர் ம். ஆயிருக்கு அப்படிங்கிற ம். மாதிரியான ஒரு ம். விஷயங்கள் இருக்கும். ம். ம். இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டை வந்து இந்த ம். அப்ளிகேஷன் மூலமா கண்ட்ரோல் ம். பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ம். ம். இது முதியவர்கள் நிறைய பேருக்கு இப்போ சமீபத்துல ம். நிறைய பேர் முதியவர்கள் இதுல பாதிக்கப்படுறாங்க ம். தமிழ்நாட்டுல. ம். இதுல பல பேர் பல கோடி ரூபாய் இழந்திருக்காங்கன்னு சொல்லி கண்டிப்பாங்க. காவல்துறையிலுமே அதை ரிப்போர்ட்டா பதிவாகிருக்கு. கரெக்ட்டுங்க. கரெக்ட். இந்த விஷயத்தை இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டை ம். ஒருவேளை எனக்கு ஒரு ஃபோன் ஒன்று வந்திருக்கு. ம். ம். இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் என்ன பண்ண சொல்லிட்டு அவன் ம். உட்கார சொல்றாங்க. ம். ம். அதுல பொதுவா எல்லா இடத்துலயும் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ம். நாங்க வந்து உங்களை வந்து இப்போ டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ம். எங்க ம். பெர்மிஷன் இல்லாம நீங்க குளிக்க கூட போக முடியாது, பல் கரெக்ட். தேய்க்க முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பாங்க. அந்த நேரத்துல நம்மள அரெஸ்ட் பண்ணி உட்கார வைக்கிற மாதிரி இருக்காங்க. ம். அப்போ ம். அந்த சமயத்துல இந்த ம். அப்ளிகேஷனை நான் எப்படி பயன்படுத்த முடியும்? முதல்ல அது டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்தியால கிடையாதுங்க. ஓகே. எங்கேயுமே வந்து டிஜிட்டல் அரெஸ்ட்ன்ற கான்செப்டே கிடையாது. யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு டிஜிட்டல் அரெஸ்ட்ன்னு சொன்னாலே அது ஸ்கேம்ன்னு நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ அத தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பயந்தீங்க இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு நார்மல் கால் தான் இனிஷியலா வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோ கால் அப்படின்றது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். ஸோ ஓகே. நார்மல் கால்ல வந்து உங்கள பேசுவாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க உடனே இன்டர்நெட் ஆன் பண்ணுங்க. இது கேமரா ஆன் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணுங்க. நாங்க பேசணும் அப்படின்னுவாங்க. ஸோ அந்த மீன் டைம் அந்த நம்பர நீங்க எடுத்து போட்டீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். அந்த ஆப்ல வந்து நீங்க போட்டீங்கனாலே அது ஃபேக், ஸ்கேம் அப்படின்றது பை டிஃபால்ட் வந்துரும். ஓகே ஏன்னா சார். இன்னைய வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து இந்த ட்ரூ காலர்ன்னு ஒரு விஷயத்த யூஸ் பண்றாங்க. ட்ரூ காலர் வந்து இட்ஸ் நாட் அன் ஆத்தென்டிகேட்டட் அப்ளிகேஷன். ஸோ அது வந்து ஜென்ரலா வந்து நீங்க உங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா, உங்க மொபைல்ல இருக்க கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாமே எடுத்துக்கும். ஓகே. ஸோ இன்னொருத்தர் இன்ஸ்டால் பண்ணும்போது அவங்க கான்டாக்ட் லிஸ்ட் எடுத்துக்கும். ஸோ 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் வந்து யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு அப்படின்னா, உங்க 2 பேர் நம்பரும் அந்த இடத்துல என்ன நேம்ல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அந்த நேம்ல டிஸ்ப்ளே ஆகும். இவ்வளவுதானே தவிர பெரிய ஆத்தென்டிகேஷன்லாம் ஒண்ணும் இருக்காது. கிடையாது. ஓகே. ஸோ இப்ப கவர்ன்மெண்ட்ல வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது ஆத்தென்டிகேட்டட் ஆப்பா வருது. ஓகே சார். ஓகே. ஸோ அது வந்து ஃபேக்கா இருக்கிறதா இருக்கட்டும், ஜென்யூனா இருக்கட்டும், எல்லாமே அதிலே நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. உண்மையிலேயே அது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். இப்போ ஒருவேளை அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபோன் வருது. அந்த ம். ஃபோன் அட்டெண்ட் பண்றாங்க. ம். முதியோர்களோ அல்லது வந்து கல்வி ம். படிப்பறிவு கொஞ்சம் ம். கம்மியா இருக்கிறவங்க ம். அட்டெண்ட் ம். பண்றாங்கன்னா, அந்த ஃபோன் என்னோட நம்பர்ல இருக்கும். அதே ம். மொபைல்ல தான் இந்த அப்ளிகேஷனும் ம். இருக்கும். ம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண வேண்டியிருக்கும்? முதல்ல அந்த மாரி ஒரு ஃபோன் வந்தது அப்படின்னா, அந்த ஃபோன வந்து நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணுங்க. அது ஜென்யூனா இருந்தா கூட பரவால்ல. நீங்க ஃபர்ஸ்ட்டு டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. அது ஸ்கேமா இருந்தா ஸ்கேம்ன்னே உங்களுக்கு காமிக்கும். அதே மாரி நார்மலாவே எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் உங்களுக்கு கால் பண்ணி WhatsApp கால்ல வாங்க நீங்க வீடியோ கால்ல நாங்க பேசணும் அப்படின்றதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால நீங்க வந்து அதுக்கான நீங்க பயப்பட தேவையில்ல. அத மீறி நீங்க வெரிஃபிகேஷன் நீங்க பண்ணணும் அப்படின்னா இத பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா கூட இந்த மாரி ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா கூட, நீங்க பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த மாரி எனக்கு ஒரு கால் பண்ணாங்க. ஏன்னா பிகாஸ் டைரக்ட்டா போலீஸ் ஆஃபீஸர்ன்ற பேர்ல அவங்க கால் பண்ண மாட்டாங்க. நெறைய டிபார்ட்மெண்ட் பேர்லாம் சொல்லுவாங்க. நாங்க வந்து என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டர்ல இருந்து பேசுறோம். எக்கனாமிக் அஃபென்சிங்ல இருந்து பேசுறோம். டிபார்ட்மென்ட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ்ல இருந்து பேசுறோம். ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்ல இருந்து நாங்க பேசுறோம். இந்த மாரி நெறைய பெயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி ஏதாவது ஒண்ணு இருந்தது அப்படின்னா, மேபி ஒருவேளை அது ஜென்யூனா இருந்து நம்ம பதில் குடுக்கலன்னா நம்மள தப்பா போயிடுமோ அப்படின்னு நீங்க பயந்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் அவங்கள டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நீங்க நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் நீங்க சைபர் கிரைம் செல்லுக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எங்க இருக்கீங்களோ உங்க பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த மாதிரி ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துச்சுங்க. இதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலாமா வேண்டாம்னு கேட்டீங்கன்னா, அவங்க பார்த்துட்டு உடனே சொல்லிடுவாங்க உங்களுக்கு. ஓகே. ஸோ முதல்ல ரியாக்ட் பண்ணாம இருங்க. வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்ன்றத முடிவெடுங்க. இந்த அப்ளிகேஷன்ல நம்ம வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு இது வாய்ப்புகள் இருக்கா சார்? தாராளமா இருக்குங்க. இப்போ அந்த நம்பர நம்ம இந்த அப்ளிகேஷன்ல எந்த இடத்துல டயல் பண்ண வேண்டியிருக்கும்? அது ஏதாவது அதுல ஸ்பெசிஃபிகேஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் குடுத்துருக்கா? வச்சிருக்காங்க. அதெல்லாமே ஆப்ஷன்ஸ் ஆப்லயே உள்ள வச்சிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த 4 ஃபீச்சர்ஸுமே அதுல வச்சிருக்காங்க. ஸோ அந்த எந்த ஃபீச்சரோ அந்த ஃபீச்சர்ல நீங்க போய் செலக்ட் பண்ணிட்டு எந்த நம்பர்ல அது இந்தியன் நம்பரா இருக்கட்டும், இல்ல இன்டர்நேஷனல் நம்பரா இருக்கட்டும். எது நீங்க போட்டீங்கனாலும் அதிலே வந்துருங்க.
சார் நீங்க முதல்ல குறிப்பிட்டிருந்தீங்க, என் பேர்ல என்னோட சிம்ம தவிர வேற ஏதாவது சிம் நம்பர் இருந்தா கூட எனக்கு ம். அது தெரிஞ்சிருங்கிற மாரி ஆமாங்க, சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க, அது த்ரூ ஆதார் நம்பர் மூலமா நம்ம பண்ணக்கூடிய விஷயம். ஆமாங்க, ஆமாங்க. அது இந்த அப்ளிகேஷன்ல நான் ம். தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சேன். அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் வந்து இதுல குடுத்துருக்காங்க, குடுத்துருக்காங்க. குடுத்துருக்காங்க. நீங்க அத போய் பார்த்தீங்க அப்படின்னாலே, உங்க பேர்ல எத்தன சிம் கார்ட்ஸ் இருக்கு அப்படின்றத காமிக்கும் உங்களுக்கு. ஒருவேளை நான் பயன்படுத்தாத சிம் கார்டு இருந்தா, அத நான் அதிலேயே அறிவிக்க ரிப்போர்ட்டிங் ஆப்ஷனும் குடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டிங் ஸோ ஆப்ஷன் அதிலேயே குடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் குடுத்தீங்க அப்படின்னா, அதில ரிப்போர்ட்டிங்ன்னா அதுக்கேத்த மாரி அந்த நம்பருக்கு கால் பண்ணி ட்ராய்லேருந்தே வெரிஃபை பண்ண சாரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்லேருந்தே வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகே. வெரிஃபை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்களே வந்து இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பிளாக் பண்ணிடுவாங்க. பிளாக் பண்ணிருவாங்க. எஸ். அது சமீபத்தில அந்த விஷயத்தில அமைச்சர் கூறியது வந்து, WhatsApp மூலமா வந்து நாங்க ஃபேக்கான WhatsApp அதாவது நம்ம யூஸ் பண்ற நம்பர் இன்னொருத்தரும் அதே நம்பர் ம். அதே WhatsApp யூஸ் பண்றாரு. ம். ம். அது கிட்டத்தட்ட 18,00,000 வாடிக்கையாளர்களோட WhatsAppை நாங்க வந்து ம். நோட்டமிட்டுருக்கோங்கிற மாரி ம். சொல்லியிருந்திருக்காங்க. ம். அத ம். பிளாக் பண்ணியிருக்கோங்கிற மாரி ம். சொல்லியிருந்திருக்காங்க. ம். ம். அந்த மாதிரி என்னுடைய WhatsAppை ம். இன்னொருத்தர் பார்த்துட்டு இருக்காருங்கிறது இந்த அப்ளிகேஷன் மூலமா நான் எப்படி கண்டறியறது இந்த சார்? அப்ளிகேஷன் மூலம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அது மாரி வாய்ப்பில்ல. கேஸஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, WhatsAppக்கு தேவை வந்து ஒரு 10 டிஜிட் நம்பர். ஓகே. அது ஒரு சிம் கார்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ நீங்க WhatsApp ஒரு மொபைல்லயும், சிம் கார்டு வேற ஒரு மொபைல்லயும் நீங்க போட்டுருந்தீங்க அப்படின்னா கூட, இந்த WhatsApp வந்து உங்க மொபைல் நம்பர் போட்டு ஓடிபியா வரும். ஓடிபியும் உங்க ஒரிஜினல் நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு போகும். அந்த ஓடிபி எடுத்து போட்டீங்கன்னா, இந்த மொபைல்லேருந்தே ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அப்ப இதனோட ஐஎம்இ வேற காமிக்கும், அதனோட ஐஎம்இ வேற காமிக்கும். ஸோ அதே மாரி தெரியாமலும் என்ன பண்றாங்க அப்படின்னா, நெறைய பேர் வந்து கிரிமினல்ஸ் வந்து இந்த மாரி நம்பர்ஸ் வந்து அவங்க வந்து WhatsAppல இன்ஸ்டால் பண்ணுவாங்க. உங்களோட நம்பர் வந்து அவங்களோட WhatsAppல இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அது வெரிஃபிகேஷன் கோட் மட்டும் உங்களுக்கு வரும். சரி. ஸோ உங்களுக்கு கால் பண்ணி ஏதோ ஒரு பேர் சொல்லி வெரிஃபிகேஷன் கோட் வேணும்னு சொல்லிட்டு அத வாங்கிடுவாங்க. ஸோ வாங்குனதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் உங்களோட WhatsApp ஒர்க் ஆகுது. அந்த WhatsApp ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ இந்த மாரி நெறைய நடந்துட்டு இருக்குங்க. ஸோ ஓகே சார். இதையும் இதில கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி விஷயங்கள்லாம் டபுள் டேப் ஆகுது அப்படின்னா பண்ணலாம். இன்ஃபாக்ட் இதில நீங்க WhatsApp வெப்ல போய் ரிப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கூட அதையும் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் WhatsAppல. ரிமூவ் பண்ணிருவாங்க. எஸ், இந்த எஸ். அப்ளிகேஷன் வந்து முன்னாடி வந்து வெப்சைட்டா இருக்கும்போது நாங்க ம். இத கண்டுபிடிச்சிருக்கோம்னு ம். சொல்லியிருக்காங்க. ம். இப்போ அப்ளிகேஷன் பொதுவா வந்து எளிமையா இருக்கிறது தான் நம்ம கண்டிப்பா. தமிழ்நாட்டு மக்களுடைய கண்டிப்பாங்க. பொதுவான அடிப்படையில எல்லாருமே கரெக்ட்டுங்க. நம்ம எதிர்பார்க்கிறது. கரெக்ட்டுங்க. இந்த எளிமை இந்த அப்ளிகேஷன்ல எந்த ம். அளவுக்கு இருக்கு சார்? இல்ல இப்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இத வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் கிடையாதுங்க. யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனோட பேக் எண்ட் என்ஜினும் நல்லா தான் அதில ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. பல தடவ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் இப்ப இம்ப்ளிமெண்ட்டே பண்ணியிருக்காங்க. பட் ஹவெவர் என்னதான் இருந்தாலும் 90% அக்யூரசி எல்லாத்துலயுமே இருக்கும். ஒரு 10% எரர் வரதான் செய்யும். அது மைக்ரோசாஃப்ட்டா இருந்தாலும் சரி, கூகுளா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே அது நடக்கும். ஓகே. ஸோ அந்த மாரி வர்றது பட் ஃபியூச்சர்ல அது இந்த பக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி பண்றதுக்கான வாய்ப்புகளும் நெறைய இருக்கு. நம்ம ஒரு பழமொழி உண்டு சார். எப்பவுமே ம். சொல்லக்கூடிய பழமொழி. தாய் வந்து 8 அடி பாய்ஞ்சா, குட்டி 16 அடி பாயுங்கிற ம். மாரி ம். சொல்லுவாங்க. ம். இப்போ நம்மள காவலன் வந்து 8 அடி பாய்ஞ்சா, ம். திருடன் வந்து 16 அடி பாயறதுக்கு வாய்ப்புகள் கரெக்ட். இன்னும் அதிகமாக இருக்கு. கரெக்ட்ங்க. இந்த அப்ளிகேஷன வந்து ஹேக் ம். பண்றதோ, அல்லது ம். இத வந்து அ வேலை செய்ய விடாம தடுக்கிறதோ, ம். ம். அதுக்கு இப்ப வந்து வாய்ப்புகள் இருக்கா? ஹேக்கர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வாய்ப்பு இருக்குங்க. வாய்ப்புகள் வாய்ப்புகள் இல்லாம கிடையாது. அதாவது நீங்க ஆன்லைன்ல 100% செக்யூரிட்டி யாராலயும் குடுக்க முடியாது. கண்டிப்பா. ஸோ எவ்வளோ பெரிய கம்பெனியா இருந்தாலும் சரி, தே கேன் பிரிவென்ட் த டேமேஜ் ஆர் மினிமைஸ் த டேமேஜ். 100% செக்யூரிட்டின்றது குடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. வாய்ப்பு ஸோ இதுலயும் ஓவர் கம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வந்து அதர் வழிகள்ஸ வந்து கிரிமினல்ஸ் தேடிட்டு தான் இருப்பாங்க. பிகாஸ் த சைபர் ஈகோசிஸ்டம் சேஞ்சஸ் ஒன்ஸ் இன் 6 to 8 வீக்ஸ். ஓகே. ஸோ அதுக்கேத்த மாரி வேற எப்படி வந்து பண்றது அப்படின்ட்டு பண்றதுக்கான வாய்ப்புகளும் நெறையவே இருக்குங்க. ஓகே பட் சார். ஹவெவர் வி ஷுட் கீப் அஸ் அப்டேட்டட். இந்த மாரிலாம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரணுங்க. ஒன்ஸ் நீங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே வந்து நம்மள சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு. நீங்க ஜஸ்ட் YouTubeல, Instagramல வீடியோ பார்க்கறதுக்கு மட்டும் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இல்லாம, என்னென்னலாம் இந்த மாரி கிரைம்ஸ் நடக்குது அப்படின்றதும் ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு தேவைங்க. கண்டிப்பா ஸோ சார். ஏன்னா பிகாஸ் எல்லா கிரைம்ஸுமே இன்னைக்கு வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மொபைல் ஃபோன் தாங்க. ஸோ அங்க ஓகே. இருந்தா எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அதுல நீங்க ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே, இது வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்றதுக்கு தானே தவிர மிஸ்யூஸ் பண்றது கிடையாது. ஸோ அத நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சேஃபா இருக்கலாங்க. ஓகே சார். இப்போ பேங்க் அக்கவுண்ட்ஸ பத்தின டீட்டெயில்ஸும் வந்து அமைச்சர் கூறியிருந்தாரு. ம். என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் நான் யூஸ் பண்றது இல்ல, அல்லது நான் யூஸ் பண்ணாம வேற ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணி, இப்போ ம். டிஜிட்டல் அரெஸ்ட்ல நெறைய பேருக்கு அந்த மாரி ரிசீவ் ம். பண்ணியிருக்காங்க. ம். அந்த ம். நல்ல அக்கவுண்ட்ஸ வந்து நம்ம ம். இது பண்ணியிருக்கோம், சீஸ் ம். பண்ணியிருக்கோங்கிற மாரி ம். சொல்லியிருந்தாங்க. ம். ஒருவேளை என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் இன்னொருத்தருக்கு பயன்படுத்துறாருங்கிறத நான் ம். எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இந்த அப்ளிகேஷன் மூலமா? இல்ல இந்த அப்ளிகேஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. ஓகே. பிகாஸ் இப்ப நார்மலாவே வந்து நீங்க ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, அந்த பேங்க் அக்கவுண்ட் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா கூட அந்த அக்கவுண்ட் க்ளோஸ் ஆகாது. அப்படியே தான் இருந்திருக்கும். பட் இப்போ 1 ஜனவரிலேருந்து இந்த இயர் வந்து கவர்ன்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி டார்மன்ட் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிரிமினல்ஸ் வந்து இந்த மாரி டார்மன்ட் அக்கவுண்ட்ஸ் தான் அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால டார்மன்ட் அக்கவுண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, அந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுங்க. ஓகே. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பிகாஸ் அது ஓப்பன்ல இருக்கும்போது தான் மிஸ்யூஸ் நெறைய நடக்குதுங்க. கண்டிப்பா. ஸோ அது மாரி இருக்கலாம். இப்ப நீங்களே கூட ஏதாவது ஒரு அக்கவுண்ட்ஸ் வச்சு நீங்க வந்து ஆப்பரேட் பண்ணல அப்படின்னா, ஒன்ஸ் இன் 90 டேஸ் அதுல ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் அது பண்ணுங்க. அப்படி பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அக்கவுண்ட் க்ளோஸ் ஆயிடும். ஓகே. இப்போ 90 டேஸ் பீரியட் ஆஃப் டைம் ஆமா, குடுத்துருக்காங்களா? ஆமா. அல்லது எவ்வளோ பீரியட் ஆஃப் இல்ல டைம் அதுதான் இப்ப குடுத்துருக்காங்க? லிமிட்டேஷன் வச்சிருக்காங்க. அது ஓகே. வந்து இன்னும் கம்மிப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதிகப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு அது இருக்குங்க. சேவிங்ஸ் பேங்க், கரண்ட் அக்கவுண்ட் எஸ், ரெண்டுக்குமேவா எஸ். சார்? அல்லது வந்து ஸோ சேவிங்ஸ் இப்போதைக்கு டார்மன்ட் அக்கவுண்ட் குடுத்துருக்காங்க. குடுத்துருக்காங்க. ஃபார்மட் ஸோ இது ஃபார் கரண்ட் அக்கவுண்ட்ன்றது பை டிஃபால்ட் டிரான்சாக்ஷன் இருந்துட்டு தான் இருந்துரும். இருக்கும். இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கிடையாது.
மோஸ்ட்லி சேவிங்ஸ் தான் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். ஓகே சார். அப்படி அந்த என்னுடைய பேர்ல வந்து ஒருவேளை ஃபேக் அக்கவுண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ம். பேங்க் அக்கவுண்ட்ஸ்ல ம். ராஜஸ்தான்ல ரீசெண்டா வந்த ஒரு இன்ஃபர்மேஷனும், ம். ஒருத்தரோட விவசாயி ஒருத்தரோட அக்கவுண்ட்ல வந்து ரூ. 1,00,00,000 மேல வந்து பணத்த வந்து இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் மூலமா வாங்கியிருக்காங்கன்னு ம். சொல்லியிருக்காங்க. ம். 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 அப்படி இருக்கும்போது என்னுடைய அக்கவுண்ட் எனக்கு ஓப்பன் ஆயிருக்கிறது, ஓப்பன் ஆகாம எனக்கே தெரியாம ஓப்பன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இருக்குங்க. ஏன்னா பிகாஸ் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ்னு பேங்க்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் நீங்க யாருக்காவது ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க குடுத்துருப்பீங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ கிரிமினல்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து உங்க பேர்ல அக்கவுண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஓப்பன் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் உங்க அந்த இடத்துல நடக்கும். அது எல்லாமே உங்க பேர்ல தான் நடக்கும். ஓகே. ஸோ அத நம்ம வெரிஃபை பண்றதுக்கு இப்போதைக்கு மெக்கானிசம் எதுவும் கிடையாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது நம்மளுக்கு தெரிய வந்தது அப்படின்னா, உடனே நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம். இல்ல உங்க பேர்ல நடந்துச்சுன்னு ஒரு கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க வரும்போது, யூ கேன் டிசோன் தட் அக்கவுண்ட். அந்த அக்கவுண்ட் என்னோடது இல்லன்னு நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ டிஜிட்டல் முறையில தானே சார் மேக்ஸிமம் எல்லா பேங்க் அக்கவுண்ட்ஸும் எல்லா பிரான்ச்சும் எல்லா பேங்குமே ஓப்பன் பண்றாங்க. ஆமாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பர்ட்டிகுலர் விஷயத்த எப்படி பண்றாங்க? பேங்க் வந்து வெரிஃபிகேஷன் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்றீங்க. ஆன்லைன்ல உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி ஆன்லைன்ல நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி ஒரு 1 வீக்ல பிசிக்கல் வெரிஃபிகேஷன் அவங்க பண்ணணும். ஸோ இந்த ஓகே. இடத்துல நீங்க இருக்கிறீங்களா? நீங்க தான் பண்ணீங்களா? அப்படின்றத வெரிஃபிகேஷன் பண்ணி, சப்போஸ் நீங்க பண்ணல அப்படின்னா, உடனே அந்த அக்கவுண்ட்ட டீஆக்டிவேட் பண்ணிடலாம் அவங்க. பண்ணிடலாம். ஆமாங்க. ஸோ இந்த மாதிரி வெரிஃபிகேஷன், அதாவது என்னதான் ஆன்லைன் டிஜிட்டல் நம்ம ஃபாஸ்ட்டா போனாலுமே, ஸோ இந்த பிசிக்கல் வெரிஃபிகேஷன் இருந்தா தான் இந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே. ஏதாவது ஒரு விஷயத்துல எனக்கு இது தெரிய வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா? என்னுடைய ஆதார் நம்பர் மூலமாகவோ, அல்ல என்னோட மொபைல் நம்பர் மூலமாகவோ, எனது பேர்ல வந்து வேற ஒருத்தர் அக்கவுண்ட் ஆப்பரேட் பண்ணி, அதுல சைபர் விஷயம் இப்போதைக்கு பண்ணிட்டு நம்ம பெரிய மெக்கானிசம் எதுவும் இல்லைங்க. மெக்கானிசம் எதுவுமே இல்ல. ஆமாங்க. ஆமாங்க. ஓகே. அது மூலமா ஒருவேளை நான் பாதிக்கப்பட்டா, ம். அது வந்து நீங்க பேங்க் அரசாங்கம் மேலயே கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். பேங்க் மேல பேங்க் மேல கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். பேங்க் எடுத்து நஷ்டஈடு வாங்கலாம் நீங்க. இதுக்கு தனியா அட்ஜுடிகேஷன் ஆஃபீஸ்ன்னு இருக்கு. ஸோ என்னோட டேட்டாவ மிஸ்யூஸ் பண்ணி நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி அதில டிரான்சாக்ஷன் நடந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால வந்து தனியா நீங்க அவங்க பேங்க் மேலயே நம்ம கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஓகே. எஸ். ஓகே சார். நன்றி சார். நன்றி. உங்களோட நேரத்தையும், உங்களுடைய தகவலையும் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.